சுட சுட மீன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுவும் நெத்திலி மீன் கறி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு நெத்தலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அப்புறமா அதுல முருங்கைக்காய், தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு பாதி மாங்காய் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டு அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அப்புறமா 1/2 கப் தேங்காய், அதுல கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பல் பூண்டு, 2, 3 சின்ன உள்ளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த அப்புறமா அதையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சைட்ல எல்லாம் ரெட் கலர்ல நெய் படர்ந்து வரும். அப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் தாளிச்சு ஊத்தல. அதுக்கு சைட் டிஷ்க்கு நான் நெத்தலி மீன் ஃப்ரை வச்சிருக்கேன். அதுவும் சூப்பரா இருக்கும். அப்படியே தட்டுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். உங்கள யாருக்கெல்லாம் நெத்தலி மீன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. டாடா பை பாய்.